முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்பட 7 பேர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. ரொம்ப சந்தோஷமான செய்தி. இன்னைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்கும், எப்ப நடக்கும் அப்படின்னு ரொம்ப எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்த ஒரு சம்பவம் நடக்க போகுது. செந்தில் பாலாஜி கைது. இதுக்கு தாண்டா சேருவாரோட சேரணும்ங்கிறது. நீ சேரு சாக்கடையோட எல்லாம் சேர்ந்த இப்ப அடிச்சு உன்ன ஊர்வலம் எடுத்துட்டு போறாங்கல்ல. சோ எனக்கு தெரிந்து செந்தில் பாலாஜி கைது கிட்டத்தட்ட உறுதியாகிறது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இனிமே செந்தில் பாலாஜி கைது செய்ய தடை இல்ல. செந்தில் பாலாஜி குறைஞ்சபட்சம் 1 வருஷத்துக்கு வெளில வர முடியாது. ஐயா இவனை விட்டுறாதீங்க, நல்லா வேலை செய்வான், சாணி மிதிப்பான், கல்லோடைப்பான், இடுப்பு மேல ஒரு மிதி ஓங்கி மிதிச்சிங்கன்னு வைங்க, பெரிய பாறாங்கல்ல அடிக்காதீங்க, தூக்கிட்டு போய் வச்சு பிதுக்குன்னு பிதுக்க போறாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் நேக்கா கோர்த்துட்டா இருப்பாருங்க. என்ன மட்டுமா? அப்படிதான் கிடையாது, பாருங்களேன். எனக்குன்னு மட்டும் இல்ல, பாப்பீங்க கொஞ்ச நாளா வந்து உதாரணத்துக்கு எங்களுடைய மூத்த அமைச்சர்களா இருக்கக்கூடிய நேரண்ண வேலண்ண உள்ளிட்ட இத்தனை வருஷமா ஒன்னா பழகிட்டு விட்டுட்டு ஓடுறீங்க பாத்தீங்களா. வாங்க ராசாக்களா, கூட்டத்துக்கு வாங்க, என் கூட கூட்டு சேருங்க, நம்ம எல்லாம் ஒன்னா உள்ளக்க போலாம், இல்லாட்டி ஒன்னா வெளியில இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டத்தை சேர்த்து கொண்டிருக்கிறார் செந்தில் பாலாஜி அவர்கள். உனக்கும் கைப்புள்ளைக்கு என்னடா சம்பந்தம்? என்னங்க அப்படி கேக்குறீங்க? அவர் தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு. எல்லாரும் வாழ்க்கையில பட்டு தெரிஞ்சுக்கிறத விட என் வாழ்க்கையை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். கேஸ் அப்படின்னா பெரிய வீர கருணாநிதி மாதிரி பேசுறது. எங்களை தொட்டுப்பார், சிண்டிப்பார், நொண்டிப்பார், நொட்டிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ண வேண்டிய சூழல் வந்துட்டா மட்டும் இவங்களுக்கு ஐயோ டாக்டரை கூப்பிடுங்க ஜோலிக்குது அப்படின்னு கத்துவாங்க. இல்லாட்டி எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சுக்குவாங்க. புலிகேசி ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. மனது வேதனைப்படுகிறது. அண்ணனை மீண்டும் மீண்டும் எப்படி சோதிக்கிறீர்களே. இன்னும் ஒரு படி மேலே போய் மு.க. ஸ்டாலின் அவர்களே என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இது வந்து சாத்தானின் ஆட்சி அப்படின்லாம் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். ஜாமீன்ல வெளியில வந்தப்ப ஸ்டாலின், அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினோட ஃபேமஸ் ட்வீட் என்ன, பெரிது பெரிது உன் தியாகம் பெரிதுன்னார். அங்க ஏதோ ஒரு பெரிய தியாகி வராமல் முதலமைச்சரே அவரை சந்திச்சு தியாகி செந்தில் பாலாஜினர். லஞ்ச வழக்குல, முறைகேடு வழக்குல சிறைப்பிடிக்கப்பட்டு 15 மாதங்கள் அமலாக்கத்துறை வழக்கில் கைது செய்யப்பட்டு, பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. வீடியா என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்ந்து நினைச்சு சந்தோஷப்படியா. உன் தியாகம் பெரிதுன்னு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், அன்றைய முதலமைச்சரே பாராட்டுகிறார், சொந்தம் கொண்டாடுகிறார்னா எந்த வாயிலன்னா திருடன், கொள்ளக்காரன், ஊழல் பெருச்சாலின்னு இதே ஸ்டாலின் கரூர்ல போய் மீட்டிங் போட்டாரு. எப்ப அவர் திமுகவில் சேர்வதற்கு முன்னால். திமுகவில் சேர்ந்த உடனே தியாகியா மாறிட்டார். இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. கரூர் இடைத்தேர்தலுக்கு செந்தில் பாலாஜி வெளில இருக்க முடியாது. இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுங்க. கரூர் இடைத்தேர்தல மாமன் ஜெயில தான் உட்காந்துருக்கணும். நீ பட்டி போட்டு அடைச்சிய மக்களை இப்ப உன்னை ஜட்டியா ஊத்து அடைய போறாய். இந்த இடைத்தேர்தலுக்கு பெரிய இடைத்தேர்தல் ஸ்பெஷலிஸ்ட் புலி இல்ல. நீங்க இத்தகைய குற்றச்சாட்டுக்குள்ளான ஒருவரை கைது செய்து, வெறும் கைது மட்டும் சொல்ல, கஸ்டடியில் எடுத்து, ஏன்னா ஜுடிஷியல் கஸ்டடி, போலீஸ் கஸ்டடி 2 இருக்குது. போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரிப்பது வந்து அவசியமான ஒன்று. அதனால பெயில் கொடுக்க முடியாதுன்றார். இவங்களை விடுதாம மனித குல விரோதிங்க. இவங்கெல்லாம் பிடிச்சி கசக்கி விட்டுறணும். ஜெயில வைக்கிறதோட மட்டும் விடக்கூடாது. ஜெயில இவங்கெல்லாம் பாத்ரூம்ல வலிக்கிட்டு வந்து கை கால் உடையணும். எத்தனை பேர் இழிச்சா எனக்கு கை கால் உடைஞ்சிருக்கு. எத்தனை அப்பாவிகளை பல்ல புடுங்கினாரு பல்வீர் சிங்னு ஒரு ஆளு. இன்னைக்கு செந்தில் பாலாஜி கூட்டு போய் பல்ல புடுங்குங்க, கை காலை உடைங்க, நாங்களாம் கொண்டாடுறோம். இன்ன வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் அந்த எஃப்ஐஆருக்கு, அந்த சார்ஜஸ்க்கு, அந்த ரெய்ட்ஸுக்கு ஸ்டாலின் கிட்ட வந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லை. வழக்கமாக ரியாக்ட் பண்ணுற ஸ்டாலின் எதுவுமே ரியாக்ட் பண்ணல. கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸ் ஆக போது ஸ்டாலின் எதுக்குமே ரியாக்ட் பண்ணல. மக்கள் எதற்காக திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், தாவேகா வேண்டும் எதுக்கு சார் ஓட்டு போட்டாங்க? 2 பேரும் ஊழல் செய்திருக்கிறார்கள், எங்களுக்கு அந்த ஊழல் முறைகேடுகளை அம்பலப்படுத்துங்கள், கருப்பு பணத்தை கஜானாவுக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லிதான் சார் ஓட்டு போட்டாங்க. அப்ப அதான் பண்ணுவான். முதல்ல வந்திருக்கிற அரசு பின்ன உட்கார்ந்துட்டு படம் பார்த்து போவாங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? உட்கார்ந்துட்டு அப்புறம் அதுக்குதான் வந்திருக்காங்க, அதான் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஒரு செய்தியை நான் பார்த்தேங்க. அந்த செய்தி சாதாரண ஒரு செய்தி தான், ஒரு குட்டி தலைப்பு செய்தி. மெட்ரோ ட்ரெயினில் முதல்வர் விஜய் அவர்கள் பயணத்தை மேற்கொண்டார். அதுக்கு முன்னாடி டிக்கெட் எடுத்து விட்டு மெட்ரோ ட்ரெயினில் விஜய் அவர்கள் பயணம் செய்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. எனக்குள்ள ஒரு யோசனை, டிக்கெட் எடுக்காமல் மெட்ரோ ட்ரெயினில் எப்படி போக முடியும்? இல்லை ட்ரெயினில் எப்படி போக முடியும்? ஒருவேளை ட்ரெயினுக்குள்ளே டிக்கெட் எடுக்காமல் யாராவது வந்திருக்காங்களா அரசியல்வாதிகள் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது வரைக்கும் திருட்டு ரயில் ஏறி தான் போயிருக்காங்க. திருட்டு பஸ் ஏறி போறாங்கறத கண்டுபிடிச்சது தமிழ்நாட்டிலே முதல் ஆள் நான் தான். எங்க பரம்பரையே டிக்கெட் எடுத்தது இல்ல. Decisions of the body is taken in the brain. Similarly,
The spinal cord attaches the brain and serves as the entry point. Brain told to parts of the body. Spinal cord is connected to the brain. Brain is a gives the health of the Babylon. Babylon is a Babylon. Building is. என்னடாச்சு? வைத்தியம் முடிச்ச மாதிரி எனக்கு. Decisions of the body is taken in the brain. Similarly, the spinal cord attaches the brain and serves as the entry point. சோசியல் மீடியா பாக்குற நிறுத்து. தேவையில்லாத எல்லாம் பார்த்து ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கு. திடீர்னு மைண்ட்ல ஏதோ கிராஸ் பண்ணா லூஸ் மாதிரி. brain is a connection is a brain. ரெண்டாவது முறையா திமுக வராதுன்னு இவர் வரலாறு சொல்றாருன்னா ஒரு முறை கூட தாவேக வர்றாது நான் வர்றாரு சொல்றேன். தமிழ் மின்ட்ல எழுதிடுங்க. ஏன்னா அசியசியமா திட்டவனுக்கு சொல்றேன். எலெக்ஷன் முடிஞ்சு வா, என்ன லட்சணம் என்னன்னு பல்லளிச்சுதா இல்லைன்னு பாருங்க. எதிர்கட்சி தலைவரா எடப்பாடி பழனிசாமி உட்காருவாரு, முதல்வரா மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உட்காருவார். வாங்க பார்த்தலாம். எனக்கு இருக்கக்கூடிய வருத்தம் எல்லாம் என்ன தெரியுமா? திமுகவால 2 முறை தொடர்ந்து வென்று ஆட்சி பொறுப்பேற்று முதலமைச்சராக முடியாதுன்னு சொல்றதை இந்த முறை மாத்தி காட்ட வேண்டும் என்று நான் கடுமையா உழைச்சேன். அது நடக்கலையே என்ற வருத்தம் தான் எனக்கு இருக்கு. நாம் பொறுத்திருப்போம். நிச்சயமாக இது 5 ஆண்டு காலம் நடைபெறக்கூடிய ஆட்சி அல்ல. மறுபடியும் முதல்ல இருந்தா அவன் அரசியலும் தெரியாது, அரசியல் அறிவு கிடையாது, அரசியல் அனுபவம் கிடையாது, அரசியல் பின்னணி கிடையாது, மக்கள் நோக்கம் கிடையாது, சேவை கிடையாது, எதுவுமே இல்லை. அதிகார வெறியில வந்தாரு, சினிமா கவர்ச்சியை பயன்படுத்தி வந்து உட்கார்ந்துட்டாரு. அவரை நினைச்சு பரிதாபம் தான் பண்ணணும். அவருக்கு வாக்களித்த அறிவு வளர்ச்சி குன்றிய அந்த 20 விழுக்காடு இளைஞர்களையும் மக்களையும் நினைச்சு அவர் மக்கள் இல்ல. அப்ப ஒரு திருட்டு குடும்பத்துக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா அவன் அறிவாளி இல்லையா? ஊரை அடிச்சு ஒலையில போற ஒரு குடும்பத்தை திருப்பி கொண்டு வந்து ஆட்சியில உட்கார வச்சா அவன் அறிவாளி. டேய், ஜனக காசை திருடாதரா, ஊழல ஒழிடா என்று புதிதாக ஒருவனை ஆட்சியில் அமர வைத்தா அவன் பூரா ஒரே நாள் முட்டாளாகி விட்டானா? நான் என்ன சொல்றேன், ஆயிட்டு போறோம் பஸ். முட்டாள்கள் இருக்கும் இந்த மாநிலத்திலேயே நீங்கள் இருக்காதீர்கள் என்கிறேன். அறிவாளிகள் இருக்கும் மாநிலத்தை தேடி செல்லுங்கள். அறிவை வச்சு 5 ஆண்டுகளை என்ன பண்ணி கொள்ளதானே அடிச்சீங்க? ஆமா, நீ போங்கன்ற. இந்த முட்டாள்கள் ஓட்டு போட்டு முட்டாள் ஆளும் மாநிலத்தில் நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்து கொள்கிறோம். உங்களை போன்ற அறிவாளிகள் எங்களுக்கு வேண்டியதில்லை. இந்த முட்டாள்களுக்கு திரைப்படத்தை காமிச்சு நம்ம வசனம் பேசி நடிச்சா ஏமாந்துருவானுங்க, என்ன சொன்னாலும் நம்புவாங்கன்ற தைரியத்துல சொல்றாரு. ஊழல் அற்றவனா நான் இருப்பேன், ஊழல் இல்லாத ஆட்சி நடத்திக்கிறேன், ஊழல் குறைஞ்சு போச்சு எல்லாம் பேசிட்டு இருக்காங்களே, எப்படிங்க குறை? டேய் முட்டாள், உன்ன மாதிரி ஆளு, உன்ன மாதிரி ஒரு முட்டாள் ஓட்டு போட்டு ஒரு கூட்டம் போன 5 வருஷத்துல இதுவரைக்கும் வாங்காத ஒரு கடன் தொகையை டபுள் மடங்குல வாங்கி வச்சுட்டு போயிட்டு அந்த கூட்டம். அதுக்கு முக்கிய காரணம் ஒன்ன மாதிரி படிச்சவேன்ற பேர்ல அந்த கூட்டத்துக்கு சப்போர்ட் பண்றல முட்டாள் கூட்டம். ஒன்ன மாதிரி ஆட்களால தாண்டா இப்பெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நீ என்ன சொன்ன, லஞ்சம் எப்படி ஒழியுமா? உன் வாயால தானே சொன்ன. பார்ட்டி ஃபண்டுன்னு ஒண்ணு இருந்திருக்கு, அதை வாங்கியிருக்காங்க, எங்களுக்கே இப்பதான் தெரியும். இது கூட தெரியாம இருந்த முட்டாள்டா நீ. இப்படி ஒண்ணு இருக்குன்றத புரிய வச்சதே இன்னைக்கு நாங்க ஓட்டு போட்டு வந்தாருல ஒருத்தர், அவருதான். இன்னைக்கும் சார் பதிவாளர் ஆபீஸ்ல எந்த ஒரு பொதுமக்களும் பைசாவோட போக கூடாது, மனுவோட போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டே அடிச்சு ஒட்டி இருக்காங்கடா முட்டாள். உனக்கு அது தெரியுமா? நியூஸ் எல்லாம் பாக்குறியா இல்லையா? ஒழுங்கா நியூஸ பாரு. அதை விட்டுட்டு ஓட்டு போட்ட எங்களை வந்து நீ முட்டாள்னு சொன்னு வச்சுக்கேன், உன்னை நான் இதை விட மோசமா மரியாதை இல்லாம மானங்கிட்ட கேள்வி கேட்பேன்.